இந்த ஏவல் பில்லி சூன்ய தோஷங்கள் எல்லாம் விலகுவதற்கும் தடைகள் எல்லாம் விலகுவதற்கும் பார்த்திங்கன்னா இந்த சக்தி சிவத்துடன் இயங்கக்கூடிய நிலையினை குறிக்கக்கூடியது மகாமேரு. மகாமேருவனுடைய உச்சியில் பார்த்திங்கன்னா அம்பிகை சிவபெருமானோடு இணைந்து இயங்கக்கூடிய செயல் உண்டு சக்கரத்தில். திருவிடைமருதூரில் பார்த்திங்கன்னா கொல்லூருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமிக்கு பார்த்திங்கன்னா மூகாம்பிகையினுடைய அம்மன் சன்னதியில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மகாமேரு இருக்கும். ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னா மாலை பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கர மகாமேருக்கு அம்பாளுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த மகாமேருவை நீங்கள் வளம் நீங்கள் அதாவது பிரதட்சம் சுற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பௌர்ணமி நாட்களில் எங்கெங்கெல்லாம் போய் படுத்துக்கிறீங்க. ஆனால் 100% பௌர்ணமிங்கெல்லாம் போகிறீங்க. ஆனால் பௌர்ணமி நாட்களில் மிக உன்னதமாக சந்திரனுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா பார்வதி. அப்போ அந்த பார்வதியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மகாமேருவை வழிபடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஏவல் பில்லி சூன்யம் சித்த பிரம்ம தோஷம்லாம்